மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு பாசத்திற்கு அடிமை மிக்கவர்கள். பாசம்னாலும் பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான ஒரு பாசமாக இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மானா இவர்களுக்கு உயிராக, ஒரு தெய்வத்தை விட அதிகமான ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள். அம்மா மீது அதிகப்படியான ஒரு பாசம். அந்த அம்மாவினுடைய இழப்போ, அம்மாவினுடைய ஒரு பிரிவோ பாத்தீங்கன்னா இவர்களை வாழவே விடாது. அந்த அளவிற்கு அந்த பாசத்திற்காக தன்னுடைய உயிரையும் விடக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். சில சமயத்துல ஒரு இரட்டிப்பு தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு நேரத்துல அம்மா இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் முடிவெடுக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 60 வயசு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் கூட அந்த அம்மாவினுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய அப்படியே அடுத்த ஒரு ஜெராக்ஸ் காபியாக தான் இருப்பாங்க. அம்மா என்ன செய்யறாங்களோ அதே தான் இவங்களும் செய்வாங்க. இந்த காலகட்டம் உங்களால குடும்பம் பிரிஞ்சதே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. அதனால ஒரு நல்ல ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. குடும்பத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சி, நிரந்தர ஒரு வருமானம், நிரந்தர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்புகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம்னு சொன்னாலே எல்லாருக்குமே அம்மனுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனைகள் பண்றது, நேர்த்திக்கடன் பண்றது, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆடி மாதம் 17ஆம் தேதி ஜூலை மாதம் பிறக்குது. இந்த மாதத்திலிருந்து, அதாவது இந்த ஆடி மாதம் பிறப்பிலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை, நல்ல மந்தமாக இருந்த அந்த தொழில்கள்லாம் நல்ல விறுவிறுப்பு அடைகிறது. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில. அடுத்த 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அடுத்த சிம்ம ராசியில் செவ்வாய் கேது இருக்கிறார். செவ்வாயாகப்பட்டவர் 29ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிலையோடு இருக்கிறார். இதுதான் இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல கடைசி பார்ப்போம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான வழிபாடு சொல்லியிருப்பேன். என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு பாசத்திற்கு அடிமை மிக்கவர்கள். பாசம்னாலும் பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான ஒரு பாசமாக இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மானா இவர்களுக்கு உயிராக, ஒரு தெய்வத்தை விட அதிகமான ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள். அம்மா மீது அதிகப்படியான ஒரு பாசம். அந்த அம்மாவினுடைய இழப்போ, அம்மாவினுடைய ஒரு பிரிவோ பாத்தீங்கன்னா இவர்களை வாழவே விடாது. அந்த அளவிற்கு அந்த பாசத்திற்காக தன்னுடைய உயிரையும் விடக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். பாசம்தான் பெருசு, காசு பணம் எல்லாம் பெருசே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு வெற்றியை அனுபவிப்பவர்களும் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். சில சமயத்துல ஒரு இரட்டிப்பு தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு நேரத்துல அம்மா இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் முடிவெடுக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதே இது அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அம்மா கிட்ட கேட்ட எல்லா முடிவுகளும் எடுத்துருவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் ஒரு தெய்வ வாக்காக நினைச்சிட்டு சில பேர் இந்த மிதுன ராசி அன்பர்கள், நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் கூட அந்த அம்மாவினுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய அப்படியே அடுத்த ஒரு ஜெராக்ஸ் காபியாக தான் இருப்பாங்க. அம்மா என்ன செய்யறாங்களோ அதே தான் இவங்களும் செய்வாங்க. இவங்க என்ன செய்யறாங்களோ அதே தான் அந்த பெற்ற தாயும் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு
மோட்டோவா இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இந்த மிதுன ராசி பெண்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக தேவையில்லாத அவமானங்கள், அம்மா அந்த புகுந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னாலே இந்த திருமணமான வீட்டுல இருந்து மிக பெரிய அளவுக்கு ஒரு சண்டைகள், ஒரு சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு பதற்றங்கள், எங்க நம்ம அம்மாவை பார்க்க விடாம விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் கலந்த ஒரு வேதனை, இப்படி எல்லாம் இந்த மிதுனராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதனாலேயே நிறைய குடும்பங்களும், பிரிந்த குடும்பங்களும் அதிகப்படியாக இருக்கு. இதனால எனக்கு என்னுடைய கணவரும் வேண்டாம், என்னுடைய கணவர் குடும்பத்தாரும் வேண்டாம், எனக்கு என்னுடைய அம்மா மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரியாக நிறைய மிதுனராசி பெண்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த மிதுனராசியினுடைய பெண்களினுடைய பெற்றோர்கள் அந்த மாதிரியாக இவர்களை பிரிச்சு கூட்டிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் வாழணும், தன்னுடைய குழந்தைகள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்ன்ற ஒரு பயம் எப்போதுமே இவர்களினுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த அளவிற்கு இந்த அம்மாவும் பெண்களும், மிதுனராசி பெண்களும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு ஒரு தோழிகளாக தான் பயணிப்பார்களே ஒழிய பெரிய அளவுக்கு அந்த அம்மா பொண்ணு அப்படின்ற ஒரு விதமாக பயணிக்க மாட்டார்கள். இந்த பிரச்சனைகள், அவமானங்களை எல்லாத்தையும் கடந்து செல்கின்ற இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது, நீங்க செய்த சில தெய்வ வழிபாடு, உங்களுக்குன்னு நீங்க சில பிரார்த்தனைகளை வச்சிருப்பீங்க. அதுல அதிகமான பேர் பாத்தீங்கன்னா முருகனுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு அந்த முருகனுக்கு ஒரு வேல் சாத்துறதாகவும், முருகனுக்கு ஒரு மாங்கல்யம் சாத்துறதாகவும், இந்த மாதிரியான ஒரு நேர்த்தி கடன்களை வச்சு உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனையை வச்சிருப்பீங்க. அந்த பிரார்த்தனையின் பிரதிபலனாக தான் இந்த காலகட்டம், இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு அந்த குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பணத்தினால் ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே மீண்டும் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். திடீர் இழப்புகள், திடீர் ஒரு அசம்பாவிதங்கள், இதெல்லாமே கடந்த ஒரு 3 மாதத்துல நடந்திருக்கும். அதெல்லாமே ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த ஆடி மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும், உங்களுடைய ராசி அதிபதியே அந்த புதனாகப்பட்டவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை எப்படி கட்டுக்கோப்பா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களால குடும்பம் பிரிஞ்சதே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. அதனால ஒரு நல்ல ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்க போது. குடும்பத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சி, நிரந்தர ஒரு வருமானம், நிரந்தர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்புகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால அந்த அசால்ட்டான ஒரு தைரியம், ஒரு அப்படியே என்ன சொல்றது, ஒரு தேவையில்லாத ஒரு முரட்டுத்தனமான ஒரு தைரியம்ன்றது இவங்கள ஒரு சின்ன இடத்துல அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கும். சில விஷயத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே காரணமே இல்லாம அந்த இடத்துல கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் அந்த கோபம் அப்படி வருதுன்னா உங்களுடைய பாசம் அங்க கட்டுப்படுத்தப்படும். அந்த பாசத்துக்கும் ஒரு நேசத்துக்கும் நீங்க கட்டுப்படும் போது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு வெறுத்து ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த மிதுன ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். உங்களைன்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எதிரிகளோ, நீங்க தேவையில்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே முற்றிலுமாக மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய வேலை அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க. ஏன்னா எல்லார்கிட்டையுமே சிரிச்சு பழகும் போது அங்க அதிகப்படியான எதிரிகள்ன்றது அதிகமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். இவன் மட்டும்தான் என்னமோ வேலை செய்ய தெரிஞ்சவன் மாதிரி வந்திருக்கிறான், நம்மலாம் என்ன வேலை செய்யலையா, இல்ல நம்ம தான் நல்லாதான் பாக்கலையா அப்படின்ற மாதிரியான மற்றவர்களின் எண்ணங்கள் உங்கள் மீது திசை திரும்பக்கூடிய ஒரு மாதமாக தான் கடந்த ஒரு 3 மாதத்துல இருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் முற்றிலுமாக மறையக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ப்ரமோஷனையோ உங்களுடைய இன்கமையோ செய்ய விடாமல், அந்த உயர்த்த விடாமல் சதி பண்ணிட்டு இருந்த அந்த கூட வேலை பார்க்கிற நபர்கள் இப்பொழுது இந்த ஆடி மாதத்துல காணாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். யாருக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க தடுத்தாங்களோ அவங்களே வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஆடி மாதத்துல இந்த மிதுனராசி என்பர்கள் அனுபவிக்க போறீங்க. இந்த மிதுனராசி என்பர்கள் இன்னும் சற்று ஒரு முன்னேற்றமாக
வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டுல போய் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு, அடுத்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்க இந்த இடத்துல இந்த வேலையை போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட ஒரு வெளிநாட்டு பயணங்கள்லாம் கண்டிப்பா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த வெளிநாட்டு பயணம்ன்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க சந்திக்கக்கூடிய சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தை பிரிந்து போகணும். அடுத்து அந்த டார்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துல இருந்து ஒரு 6 மாத கால அளவு நிர்ணயங்களாக இருக்கும். இதனால இவ்வளவு ஒரு பீரியட் நம்ம போகணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கும். இதனால நம்ம அங்க போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரியால எண்ணங்கள் உங்களை போக விடாமல் என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே அந்த எண்ணங்கள் ஆகப்பட்டது தடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ்ன்றது கண்டிப்பா தேவை. அந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களை சுற்றி நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பதிவை பாக்குறவங்க நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பா போயிட்டு வாங்க, அதற்குண்டான ஒரு வேலையை செய்துட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட்ன்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்ன மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் நடந்திருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியாக நாங்க சென்சிட்டிவா எல்லாம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த ஆடி மாதத்துல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம இப்போ ஒவ்வொரு ராசி நண்பர்களுக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் சொல்லும் போது சில பேருக்கு ஒரு கேள்விகள் வரும், எங்க ஊர்ல அந்த மாதிரியான அம்மனே கிடையாது, நாங்க என்ன பண்றது அப்படின்னா, இப்பெல்லாம் எங்க வந்தாலும் டெக்னாலஜின்றது இருக்கு. ராஜராஜேஸ்வரி அம்மன்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும், தெய்வமே வந்து நிக்கும். அந்த தெய்வத்தை ஒரு போட்டோ எடுத்து வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த அம்மனை நினைத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க. இந்த ஆடி மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆடி மாதத்துல இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனை நினைத்து நீங்க இந்த புடவை வாங்கி கொடுக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபம், முன்னோர்கள் அதாவது பெண்கள் சாபம், இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால உங்களுடைய கர்மா குறைஞ்சு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நீங்க முற்றிலுமாக அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.